இந்த சர்ப்ரைஸ் கெஸ்ட் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ரெசிபி ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஆனால் இந்த ரெசிபி எல்லாருக்குமே காமனாக இருக்கும். ஆனால் அதில் தான் 1008 மிஸ்டேக்கும் இருக்கும். சரி, நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறோம், ஆனால் நம்ம பாசுமதி ரைஸில் செய்கிறோம், அதுவும் குக்கரில் செய்கிறோம். அப்போ உங்களுக்கு நிறையவே சேலஞ்சஸ் இருக்கும். அந்த ரைஸ் ஒன்று குழஞ்சிரும், இல்லைனா அந்த ரைஸ் வேகாது, இல்லை எவ்வளோ டைமில் அதில் வைக்கணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எந்த மாதிரி குக் பண்ணணும், எப்போ விசில் போடணும், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இதை பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், அரிசியை நார்மலாக நம்ம கழுவி ஊற வச்சு வச்சுருப்போம் இல்லையா, லென்த் நல்லா வரும்ன்றதுக்காக. அது பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் பிரியாணி. அந்த பிரியாணி பண்ணாமல் நம்ம குக்கரில் பண்ண போகிறோன்றதுனால நீங்கள் ரைஸை சோக் பண்ணவே பண்ணாதீங்க. எப்போ நம்ம ரைஸை போட போகிறோமோ அந்த டைமில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். எகெயின் சிக்கன் பிரியாணியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க, ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும். இப்போ இந்த ரெசிபிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1.5 கப் ரைஸ் எடுக்க போகிறோம். அந்த 1.5 கப் ரைஸுக்கு 2 கப் தான் தண்ணி வைக்க போகிறோம். முடிஞ்சு போச்சு, ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ இதோட ரேஷியோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறது 1 கிலோ அரிசி, 1.5 கிலோ சிக்கன். அந்த 1 கிலோ அரிசியை எந்த பாத்திரத்தில் வேணால் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த பாத்திரம் எந்த பாத்திரத்தில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ, இப்போ நம்ம 1.5 கப் எடுத்துருக்கோன்றதுக்கு 2 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு மாதிரி நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் அதுக்கு அந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்ணை மூடிக்கிட்டு போட்டிங்கனாலும் பர்ஃபெக்டாக வரும். அகெயின் நீங்கள் ரைஸ் போட்ட உடனே விசில் போட்டுடணும். விசில் போட்டு 2 விசில் மாட்ரேட் ஃபயரில், அதிகமான ஃபயரில் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வேகாது. சிம்மில் வச்சு நீங்கள் ஒரு 2 விசில், சிம்முக்கு இதுக்கு நடுவில் வைக்கும். அந்த டெம்பரேச்சரில் வச்சு 2 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியே விட்டுறணும். அந்த ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் அந்த பிரியாணி எக்ஸலண்ட்டாக வந்திருக்கும், ப்ராப்பராக குக் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஷினுக்கான ஆன்சரும் இந்த பிரியாணியில் இருக்கும். அந்த ரெசிபி தான் நம்ம சர்ப்ரைஸ் கெஸ்ட் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோமா? ஓகே, மேரினேஷனுக்கு ஃபஸ்ட்டு லெமன் சேர்க்குறோம். ஸோ நம்ம வந்து 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட் மேரினேஷனுக்கு முதல்ல லெமனை நல்லா புழிஞ்சு விட்ருக்கோம். ஒரு லெமன் அளவுக்கு நல்லா புழிஞ்சு விட்டாச்சு. அதுலேயே நம்ம பச்சை மிளகா, ஒரு 4 நம்பர் பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுது, அது வந்து நல்லா ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர், சேர்த்ததுக்கப்புறம் பாதி, இப்போ நம்ம ஒரு கட்டு புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதில் வந்து பாதி வந்து போட்டாச்சு. அதேமாரி மல்லித்தழையும் வந்து ஒரு கட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து ஒரு பாதி வந்து இப்போ சேர்த்துருக்கோம். அதில் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மல்லித்தூள், எவ்வளோ மிளகாத்தூள் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா சும்மா ஒரு 1 டீஸ்பூன் to 1.5 டீஸ்பூன் சேர்க்குறோம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம போட்டது எல்லாத்தையும் சிக்கனோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ சிக்கனை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கிறோம் ஒரு சைடில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு சிக்கன் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறுறதுக்குள்ளே நம்ம குக்கரை வச்சு இதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கிறோம். எண்ணெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு கீயும் சேர்த்துக்கிறோம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு ஹோல் ஸ்பைஸும் முதல்ல நம்ம பே லீஃப் போட்டிருக்கோம். அடுத்து ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் பட்டையை சேர்க்குறோம். பட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் கிராம்பை சேர்த்துக்கிறோம். கிராம்புக்கு அப்புறம் அன்னாச்சி பூ,
ஸோ இது ஜஸ்ட்டு லைட்டாக குக் பண்ணோடனே இதுக்கு தேவையான பச்சை மிளகாயை இதில் சேர்க்குறோம். ஸோ 1 கிலோ பிரியாணி 1.5 கிலோ சிக்கன் நம்ம போடுறோம். அதாவது 1 கிலோ ரைஸும் 1.5 கிலோ சிக்கனும் போடுறோம். அதுக்கு ஒரு 4 நம்பர் க்ரீன் சில்லி சேர்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயும் க்ரீன் சில்லி சேர்த்துருக்கிறதுனால இதில் 4 சேர்த்தா போதும். ஸோ இதுக்கு தேவையான அளவு வெங்காயம், ஸோ இந்த பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் இதுக்கு தேவையான தக்காளியை சேர்க்குறோம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான மல்லி இலை கட் பண்ணி வச்சுருந்தோன்னே அந்த மீதி இருந்ததை சேர்த்துக்கிறோம். அது கூடயே மீதி இருக்க புதினாவையும் சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான சில்லி பவுடர் நார்மலாக ஃபஸ்ட்டு மேரினேஷன் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் இப்போ இன்னொரு வாட்டி சேர்த்தா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுக்காக அதுக்கு தேவையான சில்லி பவுடர், மல்லித்தூள், அப்புறம் ஹோல் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளை சேர்த்துக்க போகிறோம். ஸோ எந்த கப்பில் நீங்கள் எடுத்தாலும் சரி, 1 கிலோ ரைஸை நீங்கள் 2 கப்பாவோ இல்லை 1.5 கப்பாவோ இப்படி நாங்கள் இப்போ அளந்து வச்சுருக்கிறது பார்த்து அதே போலில் 1 கப் தண்ணி 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியை சேர்க்க போகிறோம். அடுத்து நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம இதை டேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இன்கேஸ் உப்பு ஏதாவது வேணும்னா அந்த டைமிங்கில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் பாலை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இது வந்து ஃபுல்லாக தேங்காய் பாலில் ஒரு பாதி தேங்காய் பால் மீதி தண்ணியை ஊற்றி வச்சுருந்தோம். ஸோ அதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். ஸோ தேங்காய் பால் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. போட்ட உடனே நம்ம ஆல்ரெடி ரைஸை கழுவி எடுத்துருக்கோம். அந்த ரைஸை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, ரைஸை போட்டு நீங்கள் குக் பண்ணக்கூடாது. ரைஸை போட்ட உடனே நீங்கள் ப்ரெஷரை போட்டுடணும். ப்ரெஷரை போட்டு ஒரு 2 விசில் வந்த உடனே நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். அண்ட் ரைஸை முன்னாடியே வாஷ் பண்ணி வைக்கக்கூடாது. அது வந்து நீங்கள் எப்போ போட போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரைஸ் ஓவர் குக் ஆகிடும். ஸோ இப்போ அரிசியை நம்ம இதில் சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம குக்கரை மூடி 2 விசில் வந்தால் போதும், நம்ம எக்ஸலண்ட்டான பிரியாணி ரெடி ஆகிடும். நம்ம இப்போ 2 விசில் விட்டுருந்தோம் இல்லையா, விட்டதுக்கப்புறமா அந்த ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரியாணி சூப்பராக குக் ஆகிருக்கு. இது நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாவ், எக்ஸலண்ட்டான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம இதை பிரித்து விட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரைஸ் நல்லா தனித்தனியாக வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து போட்டு சர்வ் பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக பல ட்ரிக்ஸை நாங்கள் சொல்லி கொடுத்துருப்போம் அந்த பிரியாணியில். சர்ப்ரைஸ் கிஸ்டோட ரெசிபி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் ரெசிபிஸோட உங்களை வந்து பார்க்குறேன். until then bye from Chef Sarah.